தமிழகத்தையே பட்டா போட்டு விற்க துடிக்கும் கொள்ளை மாடல் விடியாதிமுக ஸ்டாலின் குடும்ப அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சி அதிகாரத்தை எப்படியேனும் கைப்பற்றி குடும்ப ஆதிக்கத்தை வளர்க்க மக்கள் விரோத திமுக அரசு நினைப்பதாக விமர்சனம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க உயிர் நாடியாக திகழும் சதுப்பு நிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்ற நியதியை விடியாதிமுக அரசு தளர்த்தியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சுமார் 15 ஏக்கர் நிலத்தை பிரிகேட் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 1250 குடியிருப்புகளை கட்ட விடிய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக செய்திகள் வருவதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டிய புரட்சி தமிழர். சென்னையை வெள்ள பாதிப்பில் இருந்து பாதுகாக்கும் அரணாக திகழக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவொரு கட்டுமான திட்டத்தையும் செயல்படுத்த திமுக அரசு அனுமதிப்பதை அதிமுக கைகட்டி வேடிக்கை பார்க்காது. கழக அரசு அமைந்தவுடன் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்தேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவு. இந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலினின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருக்கிறது எனவும் தான் எதற்கு முதல்வர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் இன்றைய பொம்மை முதல்வர் என்பதுதான் கவலை அளிக்கிறது எனவும் விமர்சனம். அந்த விவசாய பணி வந்து ஒரு கடினமான பணி. அந்த செடி வளர்த்ததுக்கு எவ்வளோ கஷ்டம்னு விவசாயத்துக்கு அது வாடி போனால் வாழ்க்கை முடியுது. அது குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த பயிர் வளர்ந்து அவர்களுக்கு உண்டான வருமானம். அதனால தான் ஒரு குழந்தையை போல ஒரு விவசாயி வந்து பயிர் அதிமுக ஆட்சியிலிருந்து முறையாக எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. ஜேபி முதல் கூலி பைசன் வரை சினிமாக்களை பார்க்க ரசிக்க கருத்து தெரிவிக்கத்தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருக்கிறது. இதுவரை 31 உயிர்கள் பருவமழையால் இழந்திருக்க மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க நேரம் இருந்ததா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மழையால் நெல் முளைத்து போய் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். விவசாயிகளை ஏழை எளிய மக்களை பார்க்க அவர்களின் வேதனைகளை கேட்டறிய நேரமில்லாத மக்களின் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னர் ஆட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்தப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் உறுதி. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி கலந்து கொண்டு மாபெரும் மருத்துவ மற்றும் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்த பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்பு. அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் எடுத்துரைக்கும் விளக்க உரை பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி பிரச்சாரம். அதிமுக ஆட்சி மட்டுமே மக்களுக்கான ஆட்சி எனவும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுகவின் 54ஆம் ஆண்டு பொதுக்கூட்ட விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் பள்ளிப்பாளையத்தில் மக்கள் குடியிருக்கும் பகுதியிலேயே கொண்டுவரப்பட்டிருக்கும் FL2 பாரை ஒரு வாரத்திற்குள் மூட வேண்டும் எனவும் எச்சரிக்கை. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் மருத்துவக் கல்லூரிகள் 387 இருந்து 819 உயர்ந்திருப்பதாக மத்திய அமைச்சர் JP நட்டா தெரிவிப்பு.
மருத்துவ இளங்கலை இடங்கள் 51,000 இருந்து 1,29,000ஆகவும், முதுகலை இடங்கள் 31,000 இருந்து 78,000ஆகவும் அதிகரித்திருப்பதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கனிமொழி முன்னிலையில் நடைபெற்ற திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் நிர்வாகிகளை ஒதுக்குவதாக மேடையிலேயே கூறியதால் சலசலப்பு. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் உட்கட்சியிலேயே மோதல் ஏற்பட்டு வருவதால் திமுக தலைமை கலக்கம். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். புகாரை அடுத்து பேராசிரியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் ஒருவரை அந்தமானுக்கு இடமாற்றம் செய்து நடவடிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே இரவு நேரத்தில் பணி முடிந்து சாலையில் நடந்து செல்லும் இளம்பெண்களை குறிவைத்து தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்த 2 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருவள்ளூர் அருகே மெத்தப்பெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த பிரபல நடன இளைஞர் சிக்கியிருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் இளைய சமுதாயம் போதைப் பொருள் அரக்கனின் கையில் சிக்கி தவிப்பதற்கு சான்று. போதைப் பொருள் ஒழிப்பு என கூறி மட்டுமே போட்டுக் கொண்டிருக்கும் நாடக மாடல் ஸ்டாலின் அரசு போதைப் பொருள் தடுப்பில் பெரும் தோல்வியடைந்திருப்பதாக பெற்றோர் சாடல். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை ரேடியல் சாலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனை அமோகம். சட்டவிரோத மது விற்பனையை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கண்டுகொள்ளாததால் இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகி வாழ்வை தொலைக்கும் அபாயம். கடை எத்தனை மணிக்கு திறக்கணும்? கடை எத்தனை மணிக்கு திறக்கணும்? இங்க பாருங்க, உங்களை தான். கடை எத்தனை மணிக்கு பார்த்து திறக்கணும்? கேட்கறேன்ல, பதில் சொல்லு. தேனி மாவட்டம் போடியில் கஞ்சா கடத்திச் சென்ற 17 வயது சிறுவன், ஒரு பெண் உள்பட 4 பேர் பிடிபட்டதுடன் அவர்களிடமிருந்த 24 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்படுவது அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். பொய் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் வேலை வாய்ப்பின்மையால் இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாகி கொலைகள் மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது தொடர்கதையாவதால் சீரழியும் சட்டம் ஒழுங்கு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மது போதையில் இருந்த பேரன் கட்டிலில் படுத்திருந்த பாட்டியை அரிவாளால் கொடூரமாக தலையை அறுத்து கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. தேனியில் தனது 2 மகள்களை வைகை அணை நீர்த்தேக்கத்தில் தள்ளிவிட்டு கொலை செய்து தந்தையும் நீர்த்தேக்கத்தில் குதித்து தற்கொலை. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட கொடூரம். சென்னை கொளத்தூரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட நபரை கொலை செய்த வடமாநில தொழிலாளி. திறனற்ற திமுக ஆட்சியில் மது போதையால் தினந்தோறும் கொலை, கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சித்தரேவு பகுதியில் தந்தையுடனான தகராறில் மது போதையில் தனது வீட்டிற்கு தீ வைத்ததோடு கல்லை போட்டு வளர்ப்பு ஆட்டையும் இளைஞர் கொன்றதால் பரபரப்பு. வேலைவாய்ப்பு இன்றி மது போதைக்கு அடிமையான இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு எதிர்காலத்தை இழக்கும் நிலையில் மதுவிலக்கு என வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் சினிமா பார்த்து பொழுதை கழிப்பது வெட்கக்கேடானது என மக்கள் ஆவேசம். ஈரோடு அருகே ஓலகடம் பகுதியில் 1650 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய நபர் சிக்கினார். தமிழகம் முழுவதும் ரேஷன் பொருட்கள் கடத்தல் கட்டுக்கடங்காமல் நடைபெறும் நிலையில் விடியா அரசின் அதிகாரிகளுக்கும் கடத்தலில் பங்கு உள்ளதோ என சந்தேகம் எழுவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் அருகே முன்பகை காரணமாக இளைஞர் ஒருவரை பலர் கூட்டாக சேர்ந்து தாக்கியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் அடித்தடி கலாச்சாரம் தலை தூக்கும் அவலம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் புறவழிச்சாலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள். பைக் ரேஸில் ஈடுபட்ட 6 பேர் சிக்கிய நிலையில் 6 விலை உயர்ந்த பைக்குகள் பறிமுதல். விழுப்புரத்தில் காய்கறி வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிய பெண்ணிடம் முகவரி கேட்பது போல் நடித்து 5 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த குடிமல்லூர் கிராமத்தில் ராணுவ வீரர் வீட்டின் பூட்டு மற்றும் பீரோவை உடைத்து 10 சவரன் நகை கொள்ளை. விடியாதிமுக அரசின் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் மது போதையில் டாஸ்மாக் மற்றும் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்கள் மீது பட்டாக்கத்தியால் தாக்குதல் நடத்தி போதை இளைஞர்கள் அடாவடி. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் போதை ஆசாமிகள் அச்சமின்றி அராஜகத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்ததில் 80 வயது மூதாட்டி படுகாயம். குடியிருப்புகள் பாழடைந்த நிலையில் மாற்று இடத்தில் வீடுகள் வழங்காமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அலைக்கழித்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. வீடு பீச் பக்கம் 14 அடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கு தெரியல. இந்த மாதம் கொடுக்குறேன், அடுத்த மாதம் கொடுக்குறேன், 7 மாதமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மாதம் கொடுக்குறேன்னு. இந்த மாதம் நவம்பர் 10 தேதியில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதா கையில் தான் இருக்குது. நம்ம ஆளுங்கிட்ட இல்லை, கடவுள் தான் துணையாக இருக்கணும். சென்னையில் தொடரும் மழை காரணமாக OMR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். மெட்ரோ பணிகள் காரணமாக சாலைகள் சேரும் சகதியுமாக காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னையில் தொடரும் கனமழையையும் பொருட்படுத்தாமல் மாநகராட்சி சொத்து வரி வசூலில் தீவிரம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. நிதியாண்டின் 2ஆம் பாதியில் 265 கோடி ரூபாய் வசூலித்த நிலையில் இன்னும் 2 லட்சம் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்ப தயாராகி இருப்பதாக தகவல். வடகிழக்கு பருவமழை தொடங்கியும் அடையாறு வாய்க்காலில் தூர்வாரல் பணி 3 மாதங்கள் தாமதமடைந்ததால் சென்னை நகரம் வெள்ளத்தில் மிதக்கும் அபாயம் அதிகரிப்பு. நடைப்பயிற்சியை ஆய்வு என விளம்பரப்படுத்தும் ஸ்டாலின் மழைக்கு முன் செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் இப்போது நாடகம் ஆடுவதால் வெள்ள நீர் வழிந்தோடி விடுமா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 40 கால்நடை உதவி மருத்துவர்கள் பணியிட மாற்றம். பருவமழை காலத்தில் விடியா அரசு மேற்கொள்ளும் இந்த திடீர் மாற்றத்தால் பராமரிப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதில் தாமதம் ஏற்படும் அபாயம். கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தில் தனது வீட்டினுள் 1 டன் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதால் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு அரிசி கிடைக்காத அவல நிலை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கம் ஏரிக்கரை பகுதியில் காலாவதியான மருத்துவ கழிவுகளை கொட்டிச் செல்லும் அடையாளம் தெரியாத நபர்களால் மக்கள் அதிர்ச்சி.
மருத்துவ கழிவுகளை தீ வைத்து எரிப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது விடியா அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் அதிகளவு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து எச்சரித்து வரும் நிலையில் தண்டையார்பேட்டை கேப்டன் காட்டன் கால்வாயில் அவசர கதியில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வரும் விடியா மாநகராட்சி நிர்வாகம். பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் இத்தனை மாதங்களாக குப்பைகளையும் கழிவுகளையும் அள்ளாமல் மாநகராட்சி நிர்வாகம் எங்கே சென்றிருந்தது என பொதுமக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் கடந்த 19 மாதங்களில் 2959 பேர் தெருநாய் கடிக்கு சிகிச்சை பெற்றதாக ஆர்டிஐ அதிர்ச்சி தகவல். விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த தவறியதால் நாளுக்கு நாள் நாய்களால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் மற்ற பேருந்துகள் வெளியேற முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகம் வளர்ந்துவிட்டது என நிர்வாகத்திறனற்ற ஃபெயிலியர் மாடல் அரசு சொல்வதெல்லாம் பச்சை பொய் என்பதற்கு இப்படி பழுதாகி நிற்கும் பேருந்துகளே சாட்சி என்கிறார்கள் பொதுமக்கள். திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வயல்களில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலை. வடிகால் வாய்க்கால்கள் தூர்வார விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததால் தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இப்ப இந்த நாத்தை நாங்க என்ன செய்யறது? நம்ம புதுசா விர விட்டு நம்ம இதுங்கெல்லாம் காலம் தாழ்த்தி போவோம். ஜனவரி 22 நீங்க மேட்டூர் அணையை சேர்த்துருவீங்க, நாங்க திருப்பி பிரச்சனை பண்ணணும். அதனால இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். இந்த விர விட்டவங்களுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பா நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். வாய்க்கா ஆறுகள் தூர் வாரப்படாததுனால இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது தெள்ள தெளிவா இது மூலியமா சொல்லிக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 50 ஏக்கர் விவசாய நிலங்களில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் பயிர்கள் வீணாகும் அவலம். வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி கொடுக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதம். திறனற்ற திமுக அரசு பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். அது மட்டும் இல்லாமல் போதிய வடிகால வசதி இல்லைங்க. வடிகாலே அவங்க சுத்தம் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் கேட்டால் பிடபிள்யூ ஆஃபீஸில் போய் கேட்டால் நீங்கள் இல்லைங்க அக்ரி ஆஃபீஸில் நீங்கள் கேளுங்க, இந்த வாக்கியம் எங்கள்கிட்ட இல்லைங்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்கள்ட்ட கேளுங்கிறாங்க. நாங்கள் யாருக்கிட்ட போகிறதுன்னு தெரியாதுங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு என்ன தெரியுங்க ஐயா? தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் விளைநிலத்தில் மழைநீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம். வாய்க்கால்களை விடியா அரசு தூர்வாராததே மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்தும் நஷ்டமடைந்திருப்பதாக வேதனை. ராராம்தோட்ட கிராமத்தில் ஒரு 200 ஏக்கர் பக்கமாக இந்த மாதிரி பயிர் அறுவடைக்கு இருந்தது, பழுதாயிருச்சு. அது பார்த்திங்கன்னா முளைச்சிருச்சு. இது ஒன்றும் கையாள முடியாது, இனிமேல் கையாள முடியாது. அது மெயின் காரணம் எதுக்கு என்ன ஆனது காரணம் அந்த வடிகால் சரியில்லாதது ஒரே காரணம் தான். நம்ம இந்த சின்ன வடிகால் இதுவே எப்படி இருக்குனாக்கா பெரிய வடிகால் அங்கிட்டு இருக்குது, அதுவும் அப்படி தான் இருக்குது. அதனால் வடிகால் முதல்ல வடிகாலை சரி பண்ணலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இன்னும் அப்படியே கொட்டை குச்சி ஏறி வச்சுக்கிறதுனால அப்படியே கிடக்கு. மதுரை சோழவந்தான் அருகே கருப்பட்டி, இரும்பாடி, நாச்சிக்குளம் கிராமங்களில் மழையால் சேதமடைந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்களை இதுவரை நேரில் வந்து பார்க்காத விடியா அரசு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். மக்கள் விரோத விடியா அரசுக்கு விவசாயிகளின் நலன் மீது துளி கூட அக்கறை இல்லையா என்று விவசாயிகள் ஆதங்கம். வெவ்வேறு பகுதிகளில் இருந்து ஓடிவரும் பரவனாறு மற்றும் கெடிலம் ஆறுகள் ஒன்றிணைந்து சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களில் கடலூர் துறைமுகம் வழியாக வங்கக்கடலில் கலக்கும் கழுகு பார்வை காட்சி. பன்ருட்டி வழியாக செம்மண் பூமியை கடந்து வரும் கெடிலம் ஆற்றின் தண்ணீர் சிவப்பு நிறமாகவும், நெய்வேலியில் இருந்து NLC சுரங்க நீருடன் சேர்ந்து இளஞ்சிவப்பு வண்ணத்தில் ஓடிவரும் பரவனாறும் இணைந்து இரு வண்ணங்களில் கடலில் கலக்கும் அழகு.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகை, 15,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததே கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கண்ணகி நகரில் மழைநீர் வடியாததால் லாரி மூலமாக அப்புறப்படுத்திய அவலம். 4,000 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டதாக ஸ்டாலின் அரசு கூறியது என்னவானது என பொதுமக்கள் கேள்வி. சென்னையில் பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பருவமழை தீவிரமடையும் முன்னரே சாலைகள் சேதமடைந்து மரண குழிகளாக மாறி பல்லிழித்துக் கொண்டிருக்கும் அவலம். மழைக்காலத்தில் தார் சாலை போடுவதாக கண் துடைப்பு நாடகமாடும் ஒரே அரசு திமுக என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதற்காக விடியா திமுக சென்னை மாநகராட்சிக்கு தேசிய விருதுதான் வழங்க வேண்டும் என்றும் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலைய பகுதி, மார்க்கெட், பழைய சிண்டிகேட் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் தேங்கி நின்றதாலும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாலும் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசு தரமான முறையில் கழிவுநீர் கால்வாய் கட்டாததாலும் அதனை முறையாக பராமரிக்காததாலும் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்ன ஓடைப்பட்டியில் உள்ள வன்னி விநாயகர் கோயிலில் அதிமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட கல்வெட்டினை அகற்றும் நடவடிக்கைகளில் விடியா திமுகவினர் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே திமுகவினர் இதுபோன்று செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டத்தில் பருவநிலை மாற்றத்தால் நோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 36 குழந்தைகள் உள்ளிட்ட 66 பேர் காய்ச்சலால் சிகிச்சைக்கு அனுமதி. 3 பேருக்கு டெங்கு காய்ச்சலும் ஏற்பட்டுள்ள நிலையில் விடியா ஆட்சியில் மருத்துவர்கள் மருத்துவ பற்றாக்குறை காரணமாக முறையான சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் தவிக்கும் அவலம். சென்னை OMRல் மெட்ரோ பணி முடிந்த பகுதிகளில் சாலை சீரமைப்பை மழைக்கு பின் தொடங்குமாறு நலசங்கங்கள் அறிவுறுத்தியும் விடியா அரசு அவசரமாக அமைத்த சாலை ஒரே மழையில் கரைந்த அவலம். எல்லாவற்றுக்கும் மத்திய அரசை கை நீட்டிவிட்டு தப்பிக்க பார்க்கும் ஏமாற்று மாடல் திமுக ஆட்சியில் மெட்ரோ நிர்வாகம் வழங்கிய 40 கோடி ரூபாயை நெடுஞ்சாலைத்துறை வீணடித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் வெங்கடேசபுரம் மற்றும் காட்பாடி பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வடகிழக்கு பருவமழை தொடங்குவது தெரிந்தும் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடியா திமுக அரசு எடுக்காததால் பொதுமக்கள் கடும் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, புழல் போன்ற ஏரிகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது சடையங்குப்பம் பகுதியில் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் விடியா அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மெத்தன போக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் உடைமைகளுடன் உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகுந்த அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், நெமிலி, ரத்னகிரி, பணம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவிய போதும் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. தென்காசி மாவட்டம் கண்டிகைப்பேரி அருகே விடியா அரசின் தகர டப்பா பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி மின்கம்பம் மீது மோதியதில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் பயணிகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் போடியில் விபத்தில் படுகாயமடைந்து உயிருடன் இருந்த நபரை இறந்துவிட்டதாக கூறி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஏற்ற மறுத்து சென்ற பின்னர் காவல்துறை வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விட்டு அற்ப அரசியல் செய்யும் திமுக அரசு உயிருக்கு போராடுபவர்களுக்கு சேவை வழங்குவதை உறுதி செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி. மதுரையில் 2022 மறுவரையறை செய்யப்பட்ட 100 வார்டுகளின் 8098 தெருக்களின் விவரங்களை கணினியில் பதிவேற்றம் செய்யாமல் 3806 தெருக்களின் அடிப்படையிலேயே சொத்து வரி விதிப்பதாக வழக்கு. பாதாள சாக்கடை, குடிநீர், தெருவிளக்கு போன்ற வசதிகள் இல்லாததால் மக்கள் இன்னலுக்கு உள்ளாவதால் விவரங்கள் எப்போது பதிவேற்றப்படும் என கமிஷனருக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. விழுப்புரத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக சங்கராபாணி ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ள நீர். களிங்கல் பகுதியில் அருவி போல் கொட்டும் வெள்ள நீரில் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்தனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக திருச்சி மாவட்டம் காவிரி, கொள்ளிடம் ஆறுகளில் கரை புரண்டோடும் தண்ணீர்.
மேலணையில் இருந்து காவிரியில் 9800 கன அடி நீரும் கொள்ளிடத்தில் 43,000 கன அடி நீரும் வெளியேற்றம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கந்த சஷ்டி திருவிழாவையொட்டி முருகப்பெருமான் தாயார் கோவர்த்த நாம்பிகையிடம் வேல் வாங்குதல் நிகழ்ச்சி கோலாகலம். விழாவில் பல்வேறு பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்த சஷ்டி திருவிழாவின் 5ஆம் நாள் விழாவில் தங்கச் சப்பரத்தில் எழுந்தொருளி காட்சியளித்த ஜெயந்திநாதர். ஏராள பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானை கண்டு வழிபாடு.